ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் தாங்க. ஸோ பலருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பாதிப்புகளாக இந்த நரம்பு பாதிப்புகள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நரம்புகள் பலமாகறதுக்கு நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொருட்களுமே முக்கியமான காரணமாக இருக்குது. அப்படின்னு நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைய தலைமுறையினர் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த நரம்பு பாதிப்பு தான். இதனால் கை நடுக்கம் வருது, சோர்வு, தலைவலி, நரம்புகள் இழுக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. ஸோ இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்மளுடைய உணவில் கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கணும். அதுதான் அவசியமானது. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் நம்ம அவசியமாக நம்மளுடைய உணவில் எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளுடைய நரம்பு மண்டலம் பலமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடியும். அதுக்கு நம்மளுடைய உணவில் மிக முக்கியமாக சேர்க்கப்படக்கூடிய பழங்கள்லாம் அத்திப்பழம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அத்திப்பழத்தை நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு சாப்பிட்டு வரலாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிக்கும். தினமுமே சாப்பிட்டு வரணுங்க. அதாவது இதுக்காக நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. தினம் ஒரு 2 பழம் மட்டும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். இது நரம்புக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். ஸோ நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் குணமாகறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு பழத்தை உங்களுடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பெரண்டை. இந்த பெரண்டையை உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய நரம்பை பலப்படுத்தி கொடுக்கும். உடலுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ பெரண்டையை வாரத்துக்கு 1 முறையாவது நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா வாரம் 2 முறை 3 முறை கூட எடுத்துக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 1 முறை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நரம்பு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் பக்கம் அண்டவே விடாது. பிரண்டையை நீங்கள் சட்னியாக செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்களால் என்ன மாதிரி செய்து சாப்பிட முடியுமோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு பிடித்தமான வகையில் அந்த பிரண்டையை நீங்கள் அவங்களுடைய உடலுக்குள்ளே கொடுங்க. ஸோ நல்ல உணவுகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் அந்த இடத்துல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஸோ ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழம் நரம்பு மண்டலத்தில் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பழம். ஸோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடியவங்கெல்லாம் தினசரி எடுத்துக்கோங்க. நரம்பு பிரச்சனை சரி செய்கிறது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை குறைச்சி உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த மாதுளம்பழம் தான். அதனால் இந்த மாதுளம்பழத்தையும் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் சேர்க்கறதுக்கு பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். அதனால் உங்கள் பக்கம் எந்த ஒரு நோயுமே வரவே வராது. ஸோ தொடர்ந்து நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராது. ஒருவேளை இருக்கக்கூடியவர்கள் சாப்பிட்லாமான்னு கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உணவு பழக்க முறைகளே நம்மளுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துடும். அதனால தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பொருட்களை எல்லாம் தினசரி உங்களுடைய உணவில் இருக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்ததாக வெற்றிலை. இந்த வெற்றிலையை நல்லா மென்று சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் தடுக்க முடியும். வெத்தலை சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ வெத்தலை அளவாக நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நல்லது தாங்க. இந்த வெற்றிலையை சாப்பிட்டு வரும் பொழுது நல்லா பசி எடுக்கும். செரிமான கோளாறுகள்லாம் எதுவுமே ஏற்படாது. மேலும் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. இதுவும் உங்களுடைய நரம்பு பிரச்சனைகளை தீர்த்து உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவில் நீங்கள் தினசரி எடுத்துக்கலாம். அதாவது பொதுவாகவே முருங்கைக்கீரையை சாப்பிடும் பொழுது இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், நல்ல சத்து கிடைக்கும், ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நரம்புகளை பராமரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. எந்த ஒரு கீரையிலையுமே மருந்தடிக்காமல் ப்ரிப்பேர் ஆகவே கிடையவே கிடையாது. ஆனால் இந்த முருங்கைக்கீரை மட்டும்தாங்க மருந்தடிக்காமல் நமக்கு கிடைக்கும். இயற்கையான ஒரு கீரை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கீரையும் கூட. இதில் நிறைய சக்திகள் மேலும் பார்த்தீங்கன்னா இது கண்ணினுடைய நரம்புகளை எல்லாம் பலப்படுத்தி கொடுக்கும். வாரத்தில் 3 முறை நீங்கள் முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. இது மாதிரி எளிமையான பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுதே உங்களுடைய உணவு பொருட்களில் சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த நோயும் இருக்காது, எந்த பிரச்சனைகளும் உங்களை அண்டவே அண்டாது.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழம் பொதுவாகவே வந்து இரும்பு சத்து நிறைந்த ஒரு பழம்னு சொல்லுவாங்க. நிறைய சாப்பிடும் பொழுது நிறைய சத்துக்கள் ஆனது கிடைக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும். பாலில் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலுக்கு தேவையான பலத்தை வந்து கொடுக்குது. ஸோ இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர பலகீனமான உடல் கூட பலம் பெறும். அதனால தான் பேரிச்சம்பழத்தை அன்றாடமாக நம்மளோட உணவில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் மெலிந்து இருக்கக்கூடியவங்க தினந்தோறுமே இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இளைஞர்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தினமுமே இந்த பேரிச்சம்பழத்தை உணவில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகள் சிறப்பாக செயல்படுறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த பொருட்களில் இருக்குது. அதுலேயும் கீரைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கக்கூடியது. இந்த கீரையை தான் நரம்புகள் வந்து நலமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய அன்றாட உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்கள் தான் இதையெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்ற எந்த அவசியமுமே வந்து கிடையாதுங்க. நம்முடைய உடல் நம்மளாம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ, உங்களுடைய உடலை சிறப்பாக வந்து பேணி காக்கணும், இளமையாக இருக்கணும், நோய் நொடிகள் வண்டக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருவருமே அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் தினசரி வந்து பயன்படுத்துங்க. இப்போ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு என்ன ரொம்பவே வந்து பிடிக்கும், அன்றாடம் நான் இதை வந்து சாப்பிட்றேன், வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நரம்பு சேத சிகிச்சை விட்டமின்களில் B6 விட்டமின், B12 மற்றும் B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள்லாம் இருக்குது. ஸோ இது போன்ற விட்டமின்கள் காயம்பட்ட நரம்புகளை வந்து குணப்படுத்தி மற்றும் உணர்ச்சி உணர்வுகளை எல்லாம் மேம்படுத்தி கொடுக்குது. ஸோ இது போன்ற விட்டமின்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இஞ்சியை வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நரம்பு வலியை வந்து குறைச்சி அலர்ஜி எதிர்ப்பு காரணிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா எல்லாம் சரி பண்ணி குடிக்கும். மேலும் நாட்டில் இருக்கக்கூடிய விருப்பமான பானமாக இருக்கக்கூடியதுன்னா அது டீ தாங்க. இந்த டீயில் ஒரு மூலப்பொருளாக வந்து பிரபலமாக பயன்படுத்தப்படக்கூடியதுன்னா அது இஞ்சி. இது மசாலா பல ஆரோக்கிய நன்மைகளை வந்து பெற்றிருக்கு. இஞ்சி நரம்பு வலியை வந்து குறைச்சி கொடுக்கும், அலர்ஜி எதிர்ப்பு காரணியாகவும் வந்து இருக்குது. ஸோ இதனால் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். இது உங்களுடைய நரம்பினுடைய வலி மற்றும் அசௌகரியத்தையெல்லாம் குறைச்சி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். ஸோ இஞ்சியை சேர்க்கறது ஒரு குறிப்பிட்ட சிறந்த வழிமுறையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா பால் வந்து நீங்கள் தினசரி எடுத்துக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த பதிவில் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய உடல் நரம்புகள் ஆனது பலப்பட்டு இருக்கும் பொழுது தான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் வந்து வாழ முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தினசரி உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்க பாருங்கள். உணவினுடைய முக்கியத்துவம் அறிந்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியமான உடல் அமைப்பு கிடைக்கும். நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம்.